இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. எங்க மேல தப்பு இல்லைனாலும் எங்க மேல உள்ள நம்பிக்கையில தானே நீங்க என் தம்பி சொன்ன ஒரே காரணத்துக்காக அந்த சிட் ஃபண்ட்ல பணத்தை கட்டுனீங்க. எங்க மேல நீங்க எல்லாரும் வச்சிருக்கிற நம்பிக்கை நாங்க என்னைக்குமே கெடுத்துக்க மாட்டோம். நீங்க சிட் ஃபண்ட்ல கட்டின பணத்துக்கு நானும் என் குடும்பமும் பொறுப்பேற்றுக்கிறோம். குணசேகரா அண்ணா, நம்ம ஊர் ஆளுங்க அந்த சிட் ஃபண்ட்ல கட்டின மொத்த பணம் எவ்வளவு இருக்கும்? 1 கோடிக்கு மேலேயே இருக்கும்ண்ணே. இது எங்க பூர்வீக வீடு. இதை வித்தா 1 கோடிக்கு மேலதான் போகும். நான் இப்பவே கையெழுத்து போட்டு தரேன். இந்த வீட்டை வித்து நம்ம ஊர் ஆளுங்களுக்கு அவங்க கட்டின பணத்தை கொடுத்துருக்கேன். நான் சொல்றது சரிதானே கூட சாரா? அண்ணா, நீங்க எது சொன்னாலும் சரியா தானே இருக்கும். என்ன நீங்களும் சரி சரின்னு சொல்லிட்டு இருக்கீங்க? இருக்கிற வீட்டை வித்துட்டு எங்க போறது? ரோட்லயா போய் நிக்கணும்? இங்க பாரு கல்யாணி, எந்த விஷயத்துல முடிவெடுக்கிறதா இருந்தாலும் நான் உன்னோட முடிவையும் கேட்டுதான் செஞ்சிருக்கேன். ஆனா இந்த விஷயத்துல பேச உனக்கு எந்த உரிமையும் கிடையாது. உனக்கு மட்டும் இல்ல, என் பொண்டாட்டி அம்மா யாருக்குமே உரிமை கிடையாது. இந்த விஷயத்துல பேச உரிமை உள்ளவங்க இதோ இவங்க தான். நீங்க சொல்லுங்க, நான் எடுத்த முடிவு சரியா? இந்த வீட்டை விற்கலாமா வேணாமா? என்ன பெரியப்பா இப்படி கேட்டீங்க? எங்க சொத்து இந்த வீடு கிடையாது, நீங்க தான். டேய், உண்மைதான், எங்களுக்கு அது போதும். இந்த வீடை விற்கிறதுல எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை பெரியப்பா. ஆமாப்பா, பணத்தை சம்பாரிச்சு இன்னொரு வீடு எப்போ வேணாலும் வாங்கிக்கலாம். ஆனால் ஊர் நம்ம மேலே வச்சிருக்கிற நம்பிக்கையை சம்பாதிக்கிறது தான் இப்போ கஷ்டம். வீட்டை கொடுத்துருங்கப்பா. வீட்டை விற்கிறதுக்கு எந்த தடங்களும் இல்லை. நீங்க ஆக வேண்டிய வேலையை பாருங்க. ஓகே சார், ஒரு 10 நிமிஷத்துல டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி கொண்டு வந்துடுறோம் சார். போங்க. ரெடி பண்ணிட்டு வந்துடுறோம் சார். வாங்க வாங்க. சார், டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. இதுல உங்க அம்மா, நீங்க, உங்க தம்பி, உங்க வாரிசுங்கெல்லாம் கையெழுத்து போட்டா உங்க சொத்து ஊருக்கு சொந்தமாயிடும். அப்புறம் அதை வித்து அவங்களுக்கு எல்லாம் செட்டில் பண்ணிடலாம் சார். ஒரு தடவை படிச்சு பார்த்துருங்க சார். கொடுங்க. இந்த நீயும் படிச்சு பாரு. அண்ணா, அதெல்லாம் எதுக்குண்ணே? நீங்களே பார்த்து செய்யுங்கண்ணே. எல்லாரும் சைன் பண்ணுங்க. நீங்க கையெழுத்து போட்டுருங்கம்மா. கையெழுத்து போடுமா. அம்மா, போய் கையெழுத்து போடுமா. அண்ணா, அண்ணா, நீங்க மட்டும் தானே கையெழுத்து போடணும்.
வாங்கண்ணா போலாம். ஐயா ஒரு நிமிஷம். ஐயா, இந்த ஊரே பார்த்து நல்லா வாழ்ந்த குடும்பம் நீங்க. நீங்க இந்த வீட்டை விட்டு போறத எங்களால எல்லாம் பார்க்க முடியலங்க ஐயா. இது வரைக்கும் இந்த ஊருக்காக நீங்க எவ்வளவோ நல்லது செஞ்சிருக்கீங்க. எங்களுக்கு நீங்க தான் முக்கியம், பணம் கிடையாதுங்க ஐயா. பணம் என்னங்கய்யா பெரிய பணம்? அது இன்னைக்கு வரும் நாளைக்கு போகும். ஆனா நீங்களும் உங்க குடும்பமும் நம்ம ஊர்ல இருக்கிறது இந்த ஊர் பண்ண புண்ணியம். நாங்க யாரும் கஷ்டப்படக்கூடாதுன்னு நினைச்சு நீங்க கஷ்டப்படுறத எங்களால பார்க்க முடியலங்கய்யா. ஆமாங்க ஐயா, இந்த வீட்டை விற்க வேணாங்க ஐயா. நீங்க இந்த வீட்டிலே இருங்க ஐயா. இது கடைசி வரைக்கும் உங்க வீடாதாயா இருக்கணும். வீட்டை விற்கலன்னா உங்களுக்கு எப்படி பணம் கொடுக்க முடியும்? உங்களுக்கு தேவைக்காக வச்சிருந்த பணத்தை தான் நீங்க இந்த சிட் ஃபண்ட்ல போட்டிருப்பீங்க. இப்ப அந்த பணம் இல்லாம நீங்க எல்லாம் கஷ்டப்படுவீங்கல்ல. ஐயா, எங்களுக்கு ஒரு கஷ்டம்னா நாங்க உங்ககிட்ட கேட்க போறோம், நீங்க கொடுக்க போறீங்க. நாங்க அந்த சிட் ஃபண்ட்ல பணத்தை கொடுத்து ஏமாறாம இருந்திருந்தாலும் எங்களுக்கு ஒரு கஷ்டம்னா முதல்ல உதவி பண்றது நீங்க தானே ஐயா. ஐயா, உங்களுக்கு கஷ்டமா இருக்குன்னா வேற ஏதாவது பண்ணுங்க ஐயா. வீட்டை மட்டும் வைக்க வேண்டாங்க ஐயா. அப்படி வித்தீங்கன்னா அது எங்களுக்கெல்லாம் ரொம்ப குற்ற உணர்ச்சியா இருக்குங்க ஐயா. நாங்க நிம்மதியா இருக்க முடியாதுயா. ஆமாங்க ஐயா.